கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் மேல் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஏசாயா 26:8-9 வாசிக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நாம் அவரையே நினைத்து கொண்டிருக்கும்போது அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறோம். நம் ஆத்மா இரவிலே அவரை வாஞ்சிக்கும் போது நாம் அதிகாலையிலே அவரை தேடுவோம். சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீது அதிகாலையில் அவரை தேட வாஞ்சியாயிருந்தார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாவீதின் ஆத்துமா அவரை வாஞ்சித்து கதறுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருந்தது. எப்பொழுது அவர் சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாகத்தோடு இருந்தார். தாவீதின் வாஞ்சை தாவீதை நெருக்கத்திலிருந்து விடுவித்தது. வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்ந்த இடத்திலே வைத்தது. சங்கீதம் 119:40 வாசிக்கிறோம். இதோ உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே தாவீதின் கண்கள் விழித்து கொண்டதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை அதிகாலையிலே தேடுவதில் வாஞ்சியா இருக்க வேண்டும். அவருடைய கட்டளையின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம். திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று. நாம் அவருடைய திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சங்கீதம் 91:14 படி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.